I was 14 years old. I was 16 years old. I was 16. 17. 14 years old. This is me. This was me. This is me when I met Jeffrey Epstein. This is me when I met Jeffrey Epstein. There are about 1,000 of us. நான் உங்கள் ஆர்ஜி ஹாஃபிஸ். இன்றைய காணொளியில முக்கியமான செய்திகளோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இந்த உலகை அதிர வைத்துக் கொண்டிருக்கும் எப்ஸ்டீன் ஃபைல், அந்த கோப்புகள் சம்பந்தமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். இந்த அனைத்து மீடியாக்களிலும் அனைத்து ஊடகங்களிலும் பேசு பொருளாக மாறி இப்ப உலகத்திலேயே அதிர்ச்சியாக இருக்கிறது. அதிர்ச்சியை ஊட்டும் பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் யார்? அந்த எப்ஸ்டீன், இது சம்பந்தமான முழு செய்திகளையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம். அமெரிக்காவை சேர்ந்த இந்த எப்ஸ்டீன் ஒரு காலத்துல பணக்காரர் வர்க்கத்துல மிக முக்கியமான ஒருத்தராக இருந்திருந்தார். சோ அவர் பல துறைகள்ல முதலீடு செய்யக்கூடிய ஒருத்தராகவும் காணப்பட்டிருந்தார். அவர் மிக முக்கியமா பிரபல்யமான பிரமுகர்கள் அதே போல அரசியல்வாதிகள், இப்படி பல தரப்புகளோடு தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார். சமீபத்துல அவருடைய முக்கியமான ஆவணங்கள் வெளிவர ஆரம்பிச்ச பின்னர் தான் I was 16 years old. I was 16. 17. 14 years old. This is me. This was me. This is me when I met Jeffrey Epstein. This is me when I met Jeffrey Epstein. There are about 1,000 of us. அவருக்கு பின்னால் இன்னென்ன பிரமுகர்கள், இன்னென்ன பணக்காரர் பட்டியல் இருக்கக்கூடியவர்கள், அதே போல அரசியல்வாதிகள் சொல்லி பெயர் பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். அப்படியான ஒரு செய்திகள் தான் இப்ப வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அனைத்து ஊடகங்களிலும் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிற இப்ப செய்தியாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான ஒரு விடயம் தான் 2016 இந்த எப்ஸ்டீன் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அமெரிக்காவுடைய புலனாய்வு துறையினால மிக முக்கியமான ஒரு சில குற்றங்களுக்காக வேண்டி, சிறுவர்கள் மற்றும் பாலியல் தொடர்புடைய அந்த ஒரு சில குற்றங்களுக்காக வேண்டி அவர் கைது செய்யப்பட்டிருந்த பின்னர் அவர் தடுப்பு காவலில் இருக்கும் பொழுது அவர் பின்னர் அமெரிக்காவுடைய சிறைச்சாலையில அவர் இறந்ததாக பின்னர் கிடைக்கப்பட்ட செய்திகளுக்கு பிறகு எந்த முக்கியமான செய்தியும் வெளியாகவில்லை. காலம் கடந்த பிறகு 2017 அதே போல 2019 சில காலங்கள்ல சில முக்கியமான செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருந்தன. அதுல சில பிரமுகர்கள், சில முக்கிய அதிகாரிகள், அதே போல முக்கிய அரசியல்வாதிகளுடைய பெயர்களை உள்ளடங்கிதான் அந்த அவருடைய எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து வரக்கூடிய சில காணொளிகள், அதே போல மிக முக்கியமான புகைப்படங்கள், அதே போல அந்த மெயில் சொல்லக்கூடிய இத்தனை மில்லியன் கணக்கான மெயில்கள் அவர்களிடம் இருக்கிறது. அந்த கோப்புகளை தேவைக்கு ஏற்ப வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இந்த அமெரிக்காவுடைய மிக முக்கிய அதிகாரிகள். சோ இதன் பின்னர் யார் இருக்கிறார்கள், இவருக்கு பின்னால் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்களா என்பதை இப்ப கிடைக்கும் செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு பின்னால் இருந்து இப்படியான காரியங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறது. சோ இதுல முக்கியமான விடயம் தான் இப்ப சமீபத்துல அவர் வெளியிடப்பட்டிருந்த சில அறிக்கையின்படி இந்தியாவுடைய நரேந்திர மோடி, அதே போல சில பிரமுகர்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அமெரிக்க ட்ரம்ப் ஒரு பேட்டியின் பொழுது ஒரு பேட்டியாளர் அவரை நோக்கி இவர் எப்ஸ்டீன் சில செய்திகள் சம்பந்தமாக பேசும் பொழுது அந்த அனைத்து ஊடகவியலாளர்களையும் வெளியில் அவர் அனுப்பியிருந்தார். அது சம்பந்தமான எந்த கேள்விக்கும் அவர் பதில் தரவில்லை. இதுல முக்கியமான விடயம் தான் இதில் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர் எப்ஸ்டீனோட மிக நெருக்கமான ஒரு இருக்கும் புகைப்படங்கள், காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அவருக்கு இடையில இருக்கிற தொடர்புகளும், அதே போல ட்ரம்பின் இருக்கிற நண்பனுடைய ஒரு மிக முக்கிய நண்பராகத்தான் எப்ஸ்டீன் பார்க்கப்படுகிறார். அவர் அது மட்டும் இல்லாமல் பல வேலைகளை அவர் செய்திருப்பதை இப்ப புதிய செய்திகள் வெளியாக இருக்கும் பொழுது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களுக்கு இடையில ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் முக்கியமா 2010 பின்னரான காலங்கள்ல பல துறைகள்ல அவர் முதலீடு செய்திருக்கிறார். பல பிரமுகர்களை அவர் சந்தித்திருக்கிறார். அந்த எல்லா தொடர்புகளையும் ஆவணப்படுத்திய இப்ப அந்த கோப்புகள் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் 2017 இந்தியா ஜனாதிபதி ஒரு
ராஜ ரீதியான ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார் இஸ்ரேலுக்கான பயணத்துல வந்து மிக முக்கியமா அதுல ஒரு மெயில் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. இப்படி எப்ஸ்டீன் உடன் அவரை தொடர்பு படுத்தி வைப்பதாக வந்து ஒரு மெயில் வந்து போடப்பட்டிருந்தது. இது மோடியினுடைய அந்த வருகையை வந்து சுட்டிக்காட்டி வந்து அதுக்கு பிறகு இந்த ஒரு மெயிலானது இப்ப ரிலீஸ் ஆகப்பட்ட பின்னர் வந்து இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்துல இவ்வாறான ஒரு செய்தி வெளிவந்திருப்பது வந்து இப்படி இவரும் அதனுடன் தொடர்புபட்டிருக்கிறார். இது இந்திய அரசியல வந்து பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு இடையில ஒரு பேசு பொருளாக மாறப்பட்டிருக்கிறது. ஒரு இந்திய ஒரு நாட்டினுடைய ஒரு கௌரவம் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவ்வாறான தொடர்பில் எவ்வாறு இருந்தார் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியா இருக்கிறது. அதே போல இன்னும் பல நாடுகளுடைய பெரிய பிரமுகர்கள் அதே போல மிக முக்கியமா பணக்காரர்கள் பட்டியலில் வந்து பில் கேட்ஸினுடைய பெயர் அவர் இருக்கிறது. அவரும் அதனை தொடர்பு பட்டிருக்கிறார். அதே போல வந்து மைக்கேல் ஜாக்சன் பிரபலியமான ஒருத்தர் அவரும் அதில் தொடர்புபட்டிருக்கிறார். இப்படி பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். இவ்வாறு நிறைய பிரமுகர்கள் வந்து அந்த எப்ஸ்டீன் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர் என்னதான் செய்திருக்கிறார்? அவர் அந்த சிறுவர்களை கடத்தி அவர்களை வந்து பாலியல் ரீதியான வன்புணர்வுகள் உட்படுத்தி அவர்களை கொலை செய்திருந்த சம்பவங்களை விடுத்து இன்னும் பல அதிர்ச்சி ஊட்டும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த செய்திகள் வரும்போது வந்து இப்ப உலக நாடுகளுக்கு இடையில வந்து உலக தலைவர்களுக்கு இடையில இவ்வாறு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்த எப்ஸ்டீனுடைய இந்த விவகாரம் சம்பந்தமாக. தொடர்ச்சியாக இது மறைக்கப்பட்ட உலகத்துல வந்து மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவங்கள் அரங்கேறி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமான இன்னும் தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய காணொலியில பல செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் RJ ஹஃபீஸ்.